Hello, my dear students. Warm wishes to all. In this class, we are going to learn the supplementary lesson God is the Truth But Waits, written by the Russian writer Leo Tolstoy. So, let us jump into the lesson. In the town of Vladimir lived a young merchant named Ivan Mitrich Aksinov. He had 2 shops and a house of his own. ரஷ்யாவில் உள்ள விளாடிமிர் என்னும் ஊரில் ஒரு இளமையான வணிகன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய பெயர் ஐவன் மிட்ரிச் ஆக்சினோ. ஸோ அவருக்கு 2 ஷாப்ஸ் இருந்தது, அதாவது 2 கடைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடும் கூட இருந்தது. அது அவருடைய சொந்த வீடு. Axino was a handsome, fair-haired, curly-headed fellow full of fun and very fond of singing. ஆக்சினோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். அதே சமயத்தில் அவருடைய முடி ரொம்ப சரியானதாக இருக்கும். அதே சமயத்தில் சுருண்ட முடியோடு இருப்பார். அது மட்டும் இல்லாத அவர் ஒரு ஜாலியான மேன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். When quite a young man, he had been given to drink and was riotous when he had too much. அவர் இளமையாக இருக்கும்போது நிறைய குடிப்பார். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக குடிக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகளையும் அவர் பண்ணிகிட்டு இருப்பார். பட் ஆஃப்டர் he had married, he gave up drinking except now and then. அது மட்டும் இல்லாமல் அவர் குடித்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் அதிகமாக குடிக்கிறது இல்லை, எப்போயாவது ஒரு டைம் தான் குடிப்பார். One summer, Axino was going to the Nizhny fair. ஒரு கோடை காலத்தில் ஆக்சினோ என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா நிஸ்னி அப்படிங்கிற ஒரு சந்தைக்கு போகிறாரு. And as he bade goodbye to his family, his wife said to him, Ivan Mitrich, do not start today. I have had a bad dream about you. அவர் அப்படி கிளம்பி சொல்லும்போது அவங்களுடைய ஒய்ஃப் அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐவன் மிட்ரிச், தயவுசெய்து இன்றைக்கி புறப்பட வேணாம், ஏன்னா நான் உங்களை பற்றி ரொம்ப கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃபு இவர்கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சினோ laughed and said, You are afraid that when I get to the fair, I shall go on spree. ஆக்சினோ அப்படியே சிரிச்சிட்டு சொல்கிறாரு, நான் சந்தைக்கு போனேன் அப்படின்னா குடிச்சிட்டு ஜாலியாக இருந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. His wife replied, I do not know what I am afraid of. All I know is that I had a bad dream. அதுக்கு அவங்க ஒய்ஃப் பதில் சொல்கிறாங்க, நான் எதுக்கு பயப்படுறேன்னு தெரியல, ஆனால் கெட்ட கனவு வந்தது மட்டும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. I dreamed you returned from the town, and when you took off your cap, I saw that your hair was quite grey. நீங்கள் டவுனுக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே தொப்பியை தூக்கி பார்க்கும்போது உங்கள் தலைமுடி மொத்தமும் எப்படி இருக்குது அப்படின்னா கிரே கலரில் இருந்தது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. Axino laughed. That is a lucky sign, said he. See if I don't sell out all my goods and bring you some presents from fair. ஆக்சினோ அப்படியே சிரிச்சிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது ஒரு அதிர்ஷ்டமான சகுனம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சந்தைக்கு போயிட்டு எல்லா பொருட்களையும் விற்றுட்டு அந்த சந்தையிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு வாங்கிட்டு வரேனா இல்லையா பாரு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. So he said goodbye to his family and drove away. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி போகிறாரு. When he had traveled halfway, he met a merchant whom he knew, and they put up at the same inn for the night. அவர் தன்னுடைய பயணத்தில் பாதி வழி தான் போயிருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு முன்னாடியே தெரிஞ்ச இன்னொரு வியாபாரியை அவர் பார்க்குறாரு.
ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே சத்திரத்தில் அவங்க தங்குறாங்க. ஹியர் இன் மீன்ஸ் சத்திரம். அது அந்த காலத்தில் பயணிகள் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம் தான் இன் அப்படின்னு சொல்கிறோம். பட் நவ் இட் இஸ் a different meaning. They had some tea together and then went to bed in adjoining rooms. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தனித்தனி அறையில் தூங்குறாங்க. It was not Axeno's habit to sleep late, and wishing to travel while it was still cool, he aroused his driver before dawn and told him to put in the horses. ஆக்சினோவுக்கு ரொம்ப நேரம் லேட்டாக தூங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ஏன் அப்படின்னா, காலையில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும்போதே தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது அவருடைய வழக்கம். ஸோ அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏர்லி மார்னிங்லேயே அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு தன்னுடைய வேலையாட்ட குதிரையை வந்து தயார் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் ஹீ மேட் ஹிஸ் வே அக்ராஸ் டு த லேண்ட் லார்ட் ஆஃப் த இன், பெய்டு ஹிஸ் பில் அண்ட் கண்டினியூ ஹிஸ் ஜேர்னி. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சத்திரத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு வீட்டில் குடியிருந்த அந்த சத்திரத்தினுடைய உரிமையாளரை சந்திச்சுட்டு நைட்டு தங்கினதுக்கான வாடகை பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய பயணத்தை வந்து அப்படியே தொடங்குறாரு. When he had gone about 25 miles, he stopped for the horses to be fed. அவர் 25 மைல் பயணம் செஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய குதிரையை நிறுத்தி அந்த குதிரைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறாரு. Axeno rested a while in the passage of the inn. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்சினோவும் அந்த சத்திரத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறாரு. Then he stepped out into the porch and ordering a samovar to be heated. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தாழ்வாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அந்த சமோவர் ஹீட் பண்ண சொல்கிறார். சமோவங்கிறது ஒன்றும் இல்லை, டீயை செய்யக்கூடிய ஒரு பாத்திரம், டீயை உருவாக்கக்கூடிய ஒரு பாத்திரம். Got out of his guitar and began to play. அதுக்கப்புறம் தன்னுடைய கிதாரை எடுத்து அதில் அப்படியே பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். Suddenly a troika drove up with tingling bells and an official alighted, followed by 2 soldiers. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே மணி சத்தத்தோட ட்ரோய்கா இஸ் நத்திங் பட் எ கார்ட் புல்டு பை ஹார்சஸ். அந்த ட்ரோய்கா வண்டி வந்து அங்கே நிற்கிது. ஸோ அதிலிருந்து ஒரு அஃபீஷியல் அதிகாரி கீழே இறங்கி வராரு. He came to the Axeno and began to question him, asking him who he was and whence he came. அவரை பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2 சிப்பாய்கள் வராங்க. அந்த ஆக்சினோவிட்ட வந்து அவர் யார், எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு விசாரிக்க தொடங்குறாங்க. Axeno answered him fully and said, "Won't you have some tea with me?" ஆக்சினோ அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் என் கூட டீ சாப்பிட வரீங்களா அப்படின்னு அதிகாரிகளை பற்றி கேட்குறாரு. But the official went on cross-questioning him and asking him, "Where did you spend last night? Were you alone or with a fellow merchant? Did you see the other merchant this morning? Why did you leave the inn before dawn?" உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்சினோவை பார்த்து சில குறுக்கு கேள்விகளை கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ராத்திரி நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, நீங்கள் தனியாக இருந்தீங்களா அல்லது வேறு வியாபாரிகளோடு இருந்தீங்களா, அந்த வியாபாரி இன்றைக்கி நீங்கள் காலையில் பார்த்தீங்களா, ஏன் விடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் புறப்பட்டு வந்தீங்க அப்படின்னு சில கிராஸ் கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. Axeno wondered why he was all asked these questions, but he described all that had happened and then added, "Why do you cross-questioning me as if I were a thief or a robber? I am traveling on business of my own
and there is no need to question me. ஆக்சினோ இது மாதிரியான கேள்விகளை கேட்குறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். என்ன நடந்தது அப்படின்னு விவரமாக அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்கிறான். என்கிட்ட ஏன் திருட மாதிரியோ அல்லது கொலைக்கார மாதிரியோ கேள்வி கேட்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் நான் சொந்த வியாபார விஷயமாக தான் போயிட்டுருக்கிறேன். தேவையில்லாமல் நீங்கள் என்னை கொஷின் கேட்க தேவையில்ல அப்படின்னு அவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு. தென் தி அஃபீஷியல் காலிங் த சோல்ஜர்ஸ் செட், I am the police officer of this district and I question you because the merchant with whom you spent last night has been found with his throat cut. We must search your things. அதன் பின்னாடி அந்த அதிகாரி சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, நான் தான் இந்த டிஸ்ட்ரிக்டான ஒரு ஹையர் அஃபீஷியல் போலீஸ் ஆஃபீஸர். நேற்று ராத்திரி உங்கள் கூட தங்கின அந்த மெர்ச்சன்ட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வெட்டப்பட்டு கழுத்து வெட்டப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. அதனால தான் நான் உங்களை கேள்வி கேட்குறோம். நான் உங்களுடைய பொருட்களை எல்லாமே சோதனை போடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. They entered the house. The soldiers and the police officers unstrapped the Axino's luggage and searched it. Suddenly, the officer drew a knife out of bag, crying, "Whose knife is this?" அவர் ஆக்சினோ தங்கியிருந்த அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த அதிகாரி மற்ற சிப்பாய்கள் எல்லாமே ஆக்சினோடைய அந்த பேக் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கத்தி வெளியே தெரியுது. அந்த கத்தி எடுத்துகிட்டு இது யாரோடது அப்படின்னு கத்தி சத்தம் போட்டு கேட்குறாரு. How is it there is blood on the knife? இந்த கத்தியில் எப்படி ரத்தம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆக்சினோ tried to answer but could hardly utter a word and only stammered. ஆக்சினோ அதுக்கு பதில் சொல்லணும்னு தான் நினச்சாரு, ட்ரை பண்ணார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசலை, அப்படியே தடுமாறுறாரு. Then the police officer said, "This morning the merchant was found in bed with his throat cut." எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆக்சினோ தடுமாறி பேசுகிறாரு. அது என்னுடையது இல்லை. இன்றைக்கி காலையில் கழுத்து வெட்டுப்பட்டு அந்த வியாபாரி படுக்கையில் இறந்து கிடந்தார். நீங்கள் மட்டும்தான் அதை செஞ்சீங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை பார்த்து சொல்கிறாங்க. You are the only person who would have done it. நீ மட்டும்தான் கண்டிப்பாக அவரை கொலை செஞ்சுருக்கணும். The house was locked from inside. வீடு உள்ளே பூட்டி இருக்கு. And no one else was there. வேறு யாருமே அங்கே இல்லை. Here is this blood-stained knife in your back and your face and man I betray you. இங்கே பாருங்கள், கத்தி, ரத்தம் தோய்ந்த அந்த கத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முகம், உங்களுடைய முகபாவனை எல்லாமே அதை காட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Tell me how you killed him and how much money you stole. ஸோ அந்த ஆஃபீஸர் ஆக்சினை பார்த்து கேட்குறாரு, கட்டாயம் எப்படி அந்த நபரை கொலை செஞ்சீங்க, அதுக்கப்புறம் பணத்தை எப்படி திருடுனீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அதிகாரி அவரை பார்த்து கேட்குறாரு. Axinus saw he had not done it, that he had not seen the merchant after they had tea together. ஆக்சினை சத்தியமாக சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக அதை செய்யவே இல்லைங்க அப்படின்ட்டுன்னு. அது மட்டும் இல்லாமல் டீ சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. That he had no money except 8,000 rubles of his own. தாங்கிட்ட 8,000 rubles தவிர வேறு அந்த பணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. And that the knife was not his. அது மட்டும் இல்லாமல் அந்த
கத்தியும் கூட தன்னுடையது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் broken. His face pale and trembled with fear as though he were guilty. ஆனால் அவருடைய குடல் அப்படியே உறைஞ்சி போச்சு, அவருடைய முகம் அப்படியே வெளுத்து போச்சு, தான் அந்த குற்றத்தை செஞ்ச மாதிரி அப்படியே பயந்து நடுங்கிறாரு. The police officer ordered the soldiers to bind Axino and put him in the cart. As they tied his feet together and flung him into the cart. காவல் அதிகாரி ஆக்சினோ அப்படியே கயிறுகளால் கட்டி வண்டியில் ஏற்றும்படி சொல்கிறாரு. அவங்களும் அதைப்படியே செய்கிறாங்க. அவனுடைய கால்களை அப்படியே கட்டி வண்டிக்குள்ளே எறிகிறாங்க. அப்படி எரியும்போது ஆக்சினோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்சினோ crossed himself and wept. His money and goods were taken from him and he was sent to the nearest town and imprisoned there. அவர் தன்னுடைய கையில் அப்படியே கட்டிக்கிட்டு அழுகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பணம், அவருடைய பொருட்கள் எல்லாமே ஆஃபீஸர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அவனை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சிறை வச்சிடுறாங்க. Enquiries as to his character were made in Vladimir. The merchants and other inhabitants of that town said that in former days he used to drink and waste his time, but that he was a good man. விளாடிமிர் நகரில் அவருடைய நடத்தை எப்படி அப்படின்னு விசாரணை செய்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் மற்ற குடிமக்களும் கூட அவர் முன்னொரு காலத்தில் குடிச்சிட்டு தான் இருந்தார், தன்னுடைய டைமை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நல்ல மனிதனாக மாறி இருக்கிறதா சொல்கிறாரு. Then the trial came on and he was charged with murdering a merchant from Ryazan and robbing him of 20,000 rubles. அதுக்கப்புறம் விசாரணை வந்தது. ரயசன் அப்படிங்கிற நகரத்தை சேர்ந்த வியாபாரி அவன் கொன்று அவங்ககிட்ட இருந்து 20,000 ரூபிள்ஸ் பணத்தை கொள்ளடிச்சு தான் அவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டாங்க. His wife was in despair and did not know what to believe. அவருடைய மனைவி ரொம்ப விரக்தியில் இருக்கிறாங்க. எதை நம்புறது எதை நம்பல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. Her children were all quite small. One was a baby at her breast. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப சின்னவங்களாக இருக்கிறாங்க. அதில் ஒரு பிள்ளை மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னா மார்பில் இன்னும் பால் குடிக்கும் பிள்ளையாகவே இருக்குது. Taking them with her, she went to the town where her husband was in jail. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அம்மா, அதாவது ஆக்சினோடைய ஒய்ஃபு அந்த குழந்தைகள் எல்லாமே கூட்டிகிட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு போகிறாங்க. At first she was not allowed to see him. ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மனைவியை தன்னுடைய கணவனை பார்க்குறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. பட் ஆஃப்டர் மச் பெக்கிங் she obtained permission from the officials. அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமா பர்மிஷன் கிடைக்கிது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா அதிகாரிகள்கிட்ட இருந்து தன்னுடைய கணவரை பார்க்குறதுக்கு. and was taken to him. அதுக்கப்புறமா அவங்களுடைய மனைவியை தன்னுடைய கணவர்கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க. When she saw her husband in prison dress and in chains set up with thieves and criminals, she fell down and did not come to her senses for a long time. தன்னுடைய கணவரை ரொம்ப இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குற்றவாளி ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் திருடரும் கூடியும் குற்றவாளிகள் கூடியும் இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய மனைவி அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க.
ரொம்ப நேரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சுயநினைவே இல்லை. Then she drew her children to her and sat down near him. அதுக்கப்புறம் கண் விழித்து சுயநினைவு வந்ததுக்கப்புறம் குழந்தைகளை கூட்டிட்டு அவருக்கு பக்கத்தில் போய் அப்படியே உட்காடுறாங்க. She told him of things at home. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன நிலைமை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. And asked about what happened to him. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. He told her all and she asked, what can we do now? அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டுன்னு. We must petition the Tsar not to let an innocent man perish. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போது நாம் ஜார் மன்னருக்கு ஒரு மனு செஞ்சு ஒன்றும் தெரியாத அப்பாவியை அழிஞ்சு பார்க்க விட வேணாம்னு சொல்லுவோம். His wife told him that she had sent a petition to the Tsar but it had not been accepted. அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே மன்னனுக்கு ஒரு மனு கொடுத்துட்டது ஆகும், அது ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. Axino did not reply but only looked downcast. அதுக்கு ஆக்சினோவால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் தன்னுடைய தலையை அப்படியே கீழே கவிழ்த்திட்டார். Then his wife said, it was not for nothing I dreamed your hair had turned grey. அதுக்கு பிறகு அவங்க மனைவி சொல்கிறாங்க, உங்களுடைய தலைமுடி வெள்ளையாக மாறும் அப்படின்னு நான் கனவு கண்டது வீணா போல பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. You remember? You should not have started that day. And passing her fingers through his hair, she said, Vanya dearest, tell your wife the truth. Was it not you who did it? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்கள் புறப்பட்ட அன்னைக்கு நீங்கள் போயிருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவனுடைய தலைமுடியை தன்னுடைய அப்படியே நகங்களால் விரல்களால் அப்படியே கோதியபடி அவங்க சொல்கிறாங்க, தயவுசெய்து உங்கள் ஒய்ஃப்கிட்டேயோ சொல்லுவீங்களா, நீங்கள் கொலை செஞ்சது நீங்கள் இல்லை அப்படின்ட்டுன்னு அவங்க கேட்குறாங்க. So you too suspect me, said Axino, and hiding his face in his hands, he began to weep. நீயுமா என்னை பார்த்து சந்தேகப்படுற அப்படின்னு ஆக்சினோ என்ன பண்ணுற அப்படின்னு தன்னுடைய கைகளால் முகத்தை மறைச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. Then a soldier came to say that the wife and the children must go away. அதுக்கப்புறம் ஒரு வீரன் வரான், அவன் ஒய்ஃபும் அவங்களுடைய குழந்தைகளும் கிளம்பி போகணும் அப்படின்ட்டுன்னு. And Axino said goodbye to his family for the last time. அதுக்கப்புறமா ஆக்சினோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்கு குட் பை சொல்லிக்கிறாரு. When they were gone, Axino recalled what had been said, and when he remembered that his wife also had suspected him, he said to himself, it seems that only God can know the truth. It is to him alone we must appeal and from him alone accept mercy. அவங்க போனதுக்கப்புறம் தன்னுடைய ஒய்ஃபு கூட சந்தேகப்படுறாரு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறார், கடவுள் ஒருத்தருக்கு தான் இந்த உண்மை தெரியும், கண்டிப்பாக நம்ம அவர்கிட்ட தான் முறையிடணும், அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம கருணையை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு தனக்குள்ளே நினச்சிக்கிறாரு. And Axino wrote no more petitions, gave up all hope and only prayed to God. அதுக்கப்புறம் ஆக்சினோ எந்த மனுக்களையும் எழுதி அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறம் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போனார். அவர் செஞ்ச ஒரே ஒரு செயல் என்ன அப்படின்னா கடவுள்கிட்ட வேண்டினது மட்டும்தான். Axino was condemned to be flogged and sent to the mines. So he was flogged with a knot, and when the wounds made by the knot were healed,
he was driven to Siberia with other convicts. ஆக்சினோவுக்கு தண்டனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சவுக்கடி தந்ததுக்கப்புறம் அவர் சுரங்க வேலைக்கு அனுப்பப்படணும் அப்படிங்கிறது தான் தண்டனை. ஸோ அவனுடைய முடிச்சு போடப்பட்ட சவுக்கால் அடித்து தண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த முடிச்சினால் ஏற்பட்ட காயங்கள் ஆறுறதுக்காக. ஸோ அந்த காயங்கள் எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் சைபீரியாங்கிற நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டார். For 20 years, Axner lived as a convict in Siberia. His hair turned white as snow and his beard grew long, thin and grey. சைபீரியாவில் ஒரு குற்றவாளியாக கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் அங்கே வாழ்கிறான். அங்கே அவனுடைய தலைமுடி வெண்பனி போல் மாறிடுச்சு. அவனுடைய தாடி ரொம்ப நீளமாகவும் ரொம்ப மெல்லியதாகவும் ரொம்ப கிரே கலரில் சாம்பல் நிறத்தில் அப்படியே மாறிடுச்சு. All his mirth went. He stood. He walked slowly, spoke little and never laughed, but he often prayed. அவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. அவர் ரொம்ப கூன் விழுந்து காணப்பட்டார். மெதுவாகவே நடந்தார். பேசுகிறது ரொம்ப குறைவாக இருந்தது. சிரிக்கவே இல்லை. அடிக்கடி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. In prison, Axner learned to make boots and earn a little money with which he bought the lives of the saints. சிறையில் ஆக்சினோ பூட்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாரு. அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சார். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு புனிதர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தை வாங்கிக்கிட்டார். He read this book when there was light enough in the prison. எப்பப்பெல்லாம் வெளிச்சம் இருக்கோ சிறையில் அப்போல்லாமே அந்த புத்தகத்தை படித்தார். And on Sundays in the prison church he read the lessons and sang in the choir, for his voice was still good. ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சுக்கு போய் தன்னுடைய வேத பாடங்கள் அப்படியே வாசித்தார். அதுக்கப்புறம் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாட்டு பாடும்போது இன்னும் கூட அவருடைய குரல் ரொம்ப இனிமையாகவே தான் இருந்தது. The prison authorities liked Axner for his meekness. அந்த சிறையில் இருந்த எல்லா அதிகாரிகளுக்கும் ஆக்சினோவை ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the meekness of Axner. ஆக்சினோவுடைய ரொம்ப அடக்கம். அண்ட் ஹிஸ் ஃபெல்லோ பிரிசனர்ஸ் ரெஸ்பெக்டட் ஹிம். அதே போல் கூட இருந்த மற்ற குற்றவாளிகளும் கூட அவரை ரொம்ப மதித்தாங்க. தே கால்ட் ஹிம் கிராண்ட் ஃபாதர் அண்ட் த செயிண்ட். மற்றவங்க எல்லாமே அவர் என்னென்னு கூப்பிட்டார் அப்படின்னா தன்னுடைய தாத்தா அப்படின்னும் அதே போல் புனிதர் செயிண்ட் ஞானி அப்படின்னு கூப்பிட்டாங்க. When they wanted to petition the prison authorities about anything, they always made Axner their spokesman. And when there were quarrels among the prisoners, they came to him to put things right and to judge the matter. சிறை அதிகாரிகள் எந்த விஷயத்துக்காவது மனு செஞ்சு கொள்ளும்போது அவங்க தன்னுடைய ஆக்சினாவை தான் பிரதிநிதியாக வச்சு பேச வச்சாங்க. அதே சமயத்தில் சிறையில் இருக்கக்கூடிய மற்ற குற்றவாளிகள் ஏதாவது தன்னுடைய பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்சினோ மூலியமாக தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய செயலை செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சினோ தான். No news reached Axner from his home and he did not even know if his wife and children were still alive. வீட்டில் இருந்து எந்த ஒரு செய்தியும் அவருக்கு சேரவே இல்லை. அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாது. One day, a fresh gang of convicts came to the prison. In the evening, the old prisoners collected round the new ones and asked them
what towns or villages they came from and what they were sentenced for. ஒரு நாள் சிறையில் புதிய தண்டனை கைதிகளை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு மாலையில் பழைய சிறைவாசிகள் புதிய சிறைவாசிகளை எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டு அவங்க அங்கே எந்தெந்த ஊரில் வந்தாங்க, எந்தெந்த கிராமத்திலிருந்து வந்தாங்க அப்படின்னு விசாரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அந்த தண்டனை கிடைச்சிது அப்படின்னு விசாரித்தாங்க. Among the rest, the Axino sat down near the newcomers and listened with downcast air to what was said. ஆக்சினோவும் அங்கே உட்காந்துட்டு இருந்து அவங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்தார். One of the new convicts, a tall, strong man of 60 with a closely cropped grey beard, was telling the other what he had been arrested for. அங்கே புதிய தண்டனை குற்றவாளிங்களாம் 60 வயசான பலசாலியான ஒருத்தன், ரொம்ப உயரமாகவும் ரொம்ப வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய தாடி வச்சுக்கிட்டு, அதே சமயத்தில் தாடி நெருக்கமாக வெட்டிக்கிட்டு இருந்தவனாகவும் அவன் தான் கைது செய்யப்பட்டதுக்கான காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். Well friends, he said, I only took a horse that was tied to a sledge and I was arrested and accused of stealing. ஸோ அங்கே தான் எதுக்காக கைது செய்யப்பட்டோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, நல்லது நண்பர்களே, நான் எதுக்காக கைது செய்யப்பட்டேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குதிரையை கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எடுத்தேன், கட்டி வச்சுருந்த அந்த குதிரையை அழுத்திட்டு போயிட்டேன். ஸோ அதுக்காக நான் அரெஸ்ட் பண்ணப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த குதிரையை திருடிட்டு தான் குற்றம் சாட்டிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட என்னை குற்றம் சாட்டி இங்கே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. I said I had only taken it to get home quicker. அது மட்டும் இல்லாமல் இன்னும் விளக்கமும் சொல்கிறாரு, எதுக்காக அந்த குதிரையை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குதிரையை எடுத்துகிட்டு போனதாக சொன்னார். பிசைட்ஸ் த டிரைவர் வாஸ் அ பர்சனல் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரையோட ஓட்டுநர், குதிரை சவாரி செய்யக்கூடிய அவரும் கூட என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ ஐ செட் இட்ஸ் ஆல் ரைட். சரி நான் அப்படின்னு அவர் சொன்னார். நோ செட் தே, இல்லை அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்க, அதாவது குற்றம் சாட்டுறவங்களாம் சொன்னாங்க. யூ ஸ்டோல் இட், நீ திருடிட்ட அப்படின்னு என்னை பார்த்து குற்றம் சுமத்துனாங்க அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். பட் ஹவு ஆர் வேர் ஐ ஸ்டோல் இட் தே couldn't say. I once really did something wrong and all by rights to have come here long ago. கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு தவறு செஞ்சேன், அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இங்கே வந்திருக்கணும். பட் தட் டைம் ஐ வாஸ் நாட் ஃபவுண்ட் அவுட். ஸோ அப்போ நான் குற்றம் சாட்டும் போது என்னை யாரும் கண்டுபிடிக்கல. இப்போ நான் குற்றம் செய்யவே இல்லை, அதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Now I have been sent here for nothing at all. நான் எதுவுமே செய்யலை, இப்போ என்ன கைது செய்து சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு குற்றம் செஞ்சேன், அதுக்காகலாம் அவங்க என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட்ஸ் லைஸ், ஐ எம் டெல்லிங் யூ, ஐ ஹாவ் பீன் டு சைபீரியா ஃபிபோ பட் ஐ டிடன்ட் ஸ்டே லாங். நான் இதுக்கு முன்னாடி கூட சைபீரியா வந்திருக்கிறேன், ஆனால் ரொம்ப காலம் தங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. வேர் ஆர் யூ ஃப்ரம் ஆஸ்க்ட் சம்ஒன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற குற்றவாளிகள் ஒருத்தர் கேட்குறாரு. ஃப்ரம் விளாடிமிர். மை ஃபேமிலி ஆர் ஆஃப் தட் டவுன். மை நேம் இஸ் மக்கா அண்ட் தே ஆல்சோ கால் மீ சாமியோனிச். நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்கிறாரு, அந்த புதிய குற்றவாளி, நான் விளாடிமிர் அப்படிங்கிற இடத்துலேருந்து வர்றதாகவும் தன்னுடைய நேம் பார்த்து அப்படின்னா மக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லோரும் என்னை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா செமியோனிக் அப்படின்னு கூப்பிடுவாங்கிறதா சொல்கிறாரு. Axino raised his head and said, Tell me, Semyonich, do you know anything of the merchant of Vladimir
named Axino. Are they still alive? இதுவரையிலும் ஆக்சினோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தலையை குனிஞ்சிட்டு அவர் சொல்லக்கூடிய கதையை கேட்டுக்கிட்டு இருந்தார். இந்த விளாடிமிர் அப்படிங்கிற அந்த டவுனுடைய நேம் கேட்டதுக்கப்புறம் தன்னுடைய தலையை உயர்த்திட்டு ஆக்சினோவை பார்த்து கேட்குறாங்க. ஆக்சினோ செமியனிச்சு பார்த்து கேட்குறாரு, அதாவது விளாடிமிரில் ஆக்சினோ அப்படிங்கிற ஒரு மெர்ச்சண்ட்டு இருந்தார், அவங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோடு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நோ தெம், அஃப்கோர்ஸ் ஐ டூ. என்ன தெரியுமான்னு கேட்டிங்களா? கண்டிப்பாக நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. தி ஆக்சினோஸ் ஆர் ரிச், தோ their father is in Siberia, a sinner like ourselves it seems. As for you, granddad, how did he come here? என்ன தெரியுமாவா? அவர் நல்லாவே தெரியும். அந்த குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம். அந்த ஆக்சினோட குடும்பத்தினுடைய ஹெட்டு, அவருடைய அப்பா சைபீரியாவில் இருக்கிறாரு. அவரும் நம்மளை மாதிரி ஒரு குற்றவாளியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சந்தேகப்படுறாரு. அது சரி, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு ஆக்சினோவை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு செமியோனிச். Axino did not like to speak of his misfortune. He only sighed and said, "For my sins, I have been in prison these 26 years." தன்னுடைய கஷ்டத்தை பற்றி ஆக்சினோ பேச விரும்பாததுனால அவர் பெருமூச்சு விட்டுட்டு சொல்கிறாரு, என்னுடைய பாவத்துக்காக நான் இங்கே ஜெயிலில் 26 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னு ஆக்சினோ செமியனிச்சு பார்த்து சொல்கிறாரு. வாட் சின்ஸ் ஆஸ்கிடு மக்கா செமியோனிச். என்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்னு மக்கா செமியோனிச்சை பார்த்து கேட்குறாங்க. பட் ஆக்சினோ ஒன்லி செட், வெல் ஐ மஸ்ட் ஹாவ் டிசர்வ்ட் இட். ஆக்சினோ அதுக்கு சொல்கிறாரு, எனக்கு அதுக்கு தேவையான ஒன்று தான், அதை நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்ட ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. He would have said no more, but his companions told the newcomers how Axino came to be in Siberia, how someone had killed a merchant and had put the knife among Axino's things, and Axino had been unjustly condemned. அதாவது தான் இங்கே விருப்பப்பட்டு வந்ததான் ஆக்சினோ சொன்னார். பட் அதுக்கப்புறம் அவரால் பேச முடியல. மீதி இருக்கக்கூடிய அந்த பதிலை யார் சொல்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்த மற்றவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு வியாபாரியை கொன்னதாக குற்றம் சாட்டினதாகவும் அந்த கத்தி இவருடைய பேக்கில் இருந்ததாகவும் தவறுதலாக இவர் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு இங்கே வந்ததாகவும் மற்றவங்க அவருக்கு எடுத்து சொல்கிறாங்க. Okay, my dear students, let us see the rest in the next class. So, thank you very much.